வணக்கம். நம்ம தினமுமே ரசம் சாப்பிடுவோம். அது வாசனையாகவும் நல்ல சுவையாகவும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்திருக்கேன். இதை போட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா ஒரு அரை மணி நேரம் புளி ஊறட்டும். அதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்து கரைச்சிக்கலாம். இந்த மாதிரி உரலில் ஒரு ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். நீங்கள் சின்ன ஜாரில் சேர்த்தாலும் ஓகே. அப்புறம் அரை ஸ்பூன் சீரகம், ஒரு மிளகாயில் பாதி மிளகாய் நம்ம சேர்த்துக்கலாம். மிளகாய் வந்து நல்ல ஒரு வாசனையை கொடுக்கும், சுவையும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மிளகாய் சேர்க்கும்போது. இதை நல்லா இடிச்சிக்கலாம். உரலில் ரசம் வச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப நைஸாக பொடி பண்ணக்கூடாது, இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சிக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ இதில் நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு சேர்த்து நல்லா இடிச்சிக்கலாம். ரசத்துக்கு இந்தளவுக்கு கொரப்பாக தான் அரைக்கணும், ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது. இப்போ ஊற வச்சுருக்க புளியில் ஒரு தக்காளி போட்டு கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இடித்த மசாலாவை இதில் சேர்த்துடலாம். இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை நல்லா கிள்ளி போட்டு சேர்த்துக்கோங்க. கட் பண்ணாதீங்க, கையில் கிள்ளி போடுங்க, அப்போ தான் ரொம்ப வாசனையாக இருக்கும். 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம். அப்புறம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இப்போ நம்ம தாளித்தோம்னா ரசம் ரெடி ஆகிடும். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் சூடு பண்ணியிருக்கேன். ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் போட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு போடுங்க. ஒரு ஸ்பூன் கடுகு போட்டு நல்லா படப்படன்னு பொரியும் போதே ஒரு காஞ்ச மிளகா கிள்ளி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கட்டி பெருங்காயம் இதில் சேர்த்துக்கலாம். எண்ணெயில் கட்டி பெருங்காயம் நல்லா பொரியணும். பொரிஞ்சால் தான் ரசத்துக்கு நல்ல வாசனையை கொடுக்கும். இப்போ இதில் நம்ம கரைச்சி வச்சுருக்கிறத இதில் சேர்த்துடலாம். கட்டி பெருங்காயம் இல்லைன்னாலும் பரவாயில்ல, தூள் பெருங்காயம் கொஞ்சம் எண்ணெயில் போட்டுக்கோங்க. தூள் பெருங்காயம் எண்ணெயில் போட்ட உடனேயே நம்ம இந்த கலந்து வச்சுருக்க புளி தண்ணியெல்லாம் சேர்த்துடணும். அப்படி இல்லைன்னா தூள் பெருங்காயம் கருகிடும். எப்பயுமே தாளிக்கும் போது நல்லா கொஞ்சம் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு பொரியும் போது சிம் வச்சுருங்க, இல்லைன்னா கடுகும் காஞ்சி போயிடும். நம்ம காஞ்ச மிளகாலாம் போடுறதுக்குள்ள கடுகும் காஞ்சி போயிடும். அதனால் கொஞ்சம் சிம் வச்சுட்டு கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் காஞ்ச மிளகா, அதுக்கப்புறம் பெருங்காயம் வந்து எண்ணெயில் பொரியணும். கட்டி பெருங்காயம் இருந்தால். தூள் பெருங்காயம் இருந்தால் உங்களுக்கு கருகிடும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கரைச்சி வச்சுருக்க அந்த இதுலேயே வந்து தூள் பெருங்காயத்தை போட்டு நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறம் இதில் போட்டுக்கலாம். அப்புறம் இது வந்து இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க. வச்சுட்டு ஒரு அங்கங்கே நுரைச்சி வரும், பார்க்கும்போதே தெரியும். அந்த சமயத்தில் ரசத்தை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ரசத்தை வந்து நல்லா கொதிக்க வைக்கக்கூடாது. அப்போ தான் உங்களுக்கு நுரைச்சி வரும்போது ஆஃப் பண்ணிங்கன்னா தான் ரசம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், நல்ல வாசனையாகவும் இருக்கும். மிளகு பூண்டு சூப்பராக இருக்கும். எப்பயுமே மிளகு ரசம் வைக்கும்போது கண்டிப்பாக மஞ்சள் தூள் சேர்க்கணும். இந்த மிளகுல இருக்க சத்துக்களில் இந்த மஞ்சத்தூள் தான் உறிஞ்சி நம்ம உடலுக்கு கொடுக்கும். அதனால் எப்பயுமே மிளகு, எந்த பொருளில் நீங்கள் மிளகு சேர்த்தாலும் ஒரு சிட்டிக்கையாவது மஞ்சள் தூள் சேர்த்துக்கணும் அவசியமாக. மஞ்சள் தூள் கடையில் வாங்காதீங்க, மஞ்சள் வாங்கி நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. மிளகாய்த்தூள் அரைக்கிற மிஷின்லேயே நீங்கள் கொடுத்தீங்கன்னா மஞ்சள் தூள் அரைச்சி கொடுத்துருவாங்க. ஒரு 1/4 கிலோ வாங்கி அரைச்சிங்கன்னா ஒரு 5-6 பேர் இருக்கிற வீட்டுக்கு கண்டிப்பாக ஒரு 3 மாதம் 4 மாதத்துக்கு அது அப்படியே வரும். இது நல்லா ஒரு 5 நிமிஷம் தான், அதுக்குள்ளே நமக்கு ரசம் ரெடி ஆகிடும். நான் இதை வந்து எடிட் பண்ணவே இல்லை, அப்படியே போட்டு வச்சுருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு பார்க்குறதுக்காக. பாருங்கள், சைடெல்லாம் நுரைச்சி வர ஆரம்பிக்குது. இப்போ இந்த மாதிரி நுரைச்சி வரும்போது நீங்கள் கொஞ்சம் ஃப்ளேமை வந்து கொஞ்சம் லோ பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த பக்கம் இருக்கிறது எல்லாமே வந்து நல்லா நுரைச்சி வரும். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது. பார்த்தீங்கன்னா அந்த சைடெல்லாம் நல்லா பபிள்ஸ் வர ஆரம்பிக்குது. ஒரு 1/4 டம்ளர் தண்ணி எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க தாளிக்கும் போதே. இப்போ இந்த மாதிரி வரும்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தண்ணியை ஊற்றி நம்ம பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்கள், அங்கங்கே இப்போ நுரைச்சி
கொதிக்க ஆரம்பிக்குது இல்லையா, இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க தண்ணியே இதில் சேர்த்துடலாம். எதுக்கு தண்ணி சேர்க்குறோன்னா, நம்ம அந்த உடனே அது கொதிக்கிறதுலேருந்து நல்லா கூல் பண்ணுறதுக்காக நம்ம வந்து கொதிய நிலையிலேருந்து நின்றுடணும் அது அப்படி. அதனால் நம்ம தண்ணி சேர்க்குறோம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. இதை ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி மூடி வச்சிடணும். கொத்தமல்லி இலையை நல்லா கிள்ளி போட்டுக்கோங்க கையில். இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு தட்டு போட்டு மூடி வச்சிடணும். அப்போ தான் ரசத்தோட வாசனை சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு தட்டு போட்டு மூடிடலாம், இல்லைனா அந்த வாசனை வந்து வெளியில் போயிடும். கமகமக்கும் மிளகு பூண்டு ரசம் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நன்றி.